விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளிப்படையாகவே விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல என்று கூறியிருப்பது இந்த அணுகுமுறைக்கு சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் ஆதரவு அளிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வரிசையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் சேரலாம் என்ற கணிப்பும் உள்ளது. இவை அனைத்தும் இணைந்தால் விஜய்க்கு தேவையான எண்ணிக்கை பெரும்பாலும் எட்டக்கூடியதாக மாறும். ஆனால் அரசியல் கணக்கு இங்கேயே முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு மிகவும் சிக்கலானது. வட தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கி கொண்ட இந்த கட்சி தற்போதைய கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜய்க்கு ஆதரவளிக்குமா என்பது பெரிய கேள்வி. அமைச்சரவை இடம் போன்ற காரணிகள் இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் உள்ள உடன்பாடுகள் தடையாக இருக்கலாம். அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளின் ஆதரவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்கும் என்பது அரசியல் திசையை மாற்றக்கூடிய அம்சமாக உள்ளது.